வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. பார்த்த இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ஃபார் த இயர் 2021 வந்துருச்சு. பொருளிகளாகவே மாறிடுச்சு. முதல்ல குரூப் 2 அண்ட் 2A தான் வருது. அதை தொடர்ந்து குரூப் 4 வருது. சரியா? அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து எக்ஸாம் டேட் கிடையாது. சரியா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 அண்ட் 2A வந்து டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மே மாதம். ஸோ உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன்லேருந்து மினிமம் 70 டேஸ் அவங்க எடுத்துப்பாங்க. மினிமம் 70 டேஸ். ஸோ ஆகஸ்டில் தான் குரூப் 2 அண்ட் 2A. அதே மாதிரி குரூப் 4 அண்ட் VAO வந்து செப்டம்பர் மாதம் தான் நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது. அப்போ நவம்பரில் தான் ரிட்டன் டெஸ்ட். சரியாங்க? ஸோ என்ன இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம அந்த நோட்ஸு ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கிற கிளாஸ்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 to 4 மாதம் ஆகிடும். அந்த 3 to 4 மாதத்துக்குள்ளே தான் சின்சியராக ஸ்டடி பண்ணிங்கன்னா முடிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கிறது ப்ளஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது அதெல்லாம் வந்து ஒரு 2 மாதம் ஆகிடும். ஸோ வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நல்ல ஃபார்ம்லேயே வருவீங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா கரெக்டாக டைம் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் எல்லாருக்கும் சொல்கிறது நான் தான், கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வேணாம். சரியாங்க? ரிட்டன் 6 மாதத்துலேருந்து முன்னாடி படித்தா போதும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஃபார் குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 அண்ட் VAO நீங்கள் குறி வைக்கிறீங்கன்னா ஃப்ரம் ஜனவரி 2021 இஸ் இனஃப். சரியா? இது இப்போ 2020 இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வேணாம். சரியாங்க? ஸோ ஸ்லோலி மூவ் பண்ணுங்க. அதுவும் இப்போ வந்து 2 பேருமே 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒன்று வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க விஐபிஸ், ஒன்று ஒர்க்கிங் பீப்புள். அவங்களுக்குலாம் இப்போ வந்து நல்ல 2 பேருமே இப்போ ஈக்குவல் ஆகிட்டீங்க. சரியா? முன்னாடி சொல்லுவாங்க இது மாதிரி, சார் நான் வேலை பார்த்துக்கிட்டே எப்படி படிக்கிறது இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு நோ எக்ஸ்கியூஸ். யூ ஹவ் காட் மோர் டைம். ஸோ உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி இதில் வந்து இந்த குரூப் 4 VAO மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நிறைய எல்லாரும் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இந்த EO 4, கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் குரூப் 3, இது மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. நீங்கள் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு இன்ஜினியர்ஸ்லாம் எலிஜிபிள் இல்லையா, அவங்க எல்லாம் அதை எழுதுங்க. புரியுதா? அதே மாதிரி இந்த சைக்காலஜிஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, அது மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் எழுதுங்க. இந்த 42யும் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் எலிஜிபிள் யூ ரைட். குரூப் 2, 2A தான் எழுதுவேன், குரூப் 4 தான் எழுதுவேன்னு சொல்லி உட்காந்துருக்காதீங்க. புரியுதா? ஸோ நீங்கள் நமக்கு நிறைய இப்போதைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதெல்லாம் படிக்கிறது வந்து வேஸ்ட்டு தான் ஃபார் குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4. ஏன்னா இங்கே பாருங்கள், குரூப் 2 அண்ட் 2Aக்கு முன்னாடி எத்தனை பரீட்சை இருக்குது? கிட்டத்தட்ட 15 பரீட்சைக்கு அப்புறம் தான் வந்து குரூப் 2 அண்ட் 2A வரப்போகுது. அப்போ 15 பரீட்சை இல்லை, 1500 கொஸ்டின். ஜென்ரல் நாலேஜில் மட்டும் ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடில் 1500 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் கிளாரிட்டி கிடைக்கும். அதுவும் குரூப் 4 VAOலாம் 30 எக்ஸாமுக்கு அப்புறம் தான் என்னது குரூப் 4 VAOவே. அப்படின்னா 3000 கொஸ்டின் நமக்கு கிடைக்கும் அதில். சரி, பார்ப்போம், அது வரட்டும். சரியாங்க? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.